பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க அப்படியெல்லாம் என்னை கேலியும் கிண்டலும் செஞ்சவங்க இருக்கிறாங்க. இது நான் கேலி கிண்டலுக்காக நான் ஆளாக விரும்பவும் இல்லை. ஏனென்றால் அந்த 1000வது ஆத்மா நான். இந்த கண்களின் முன்னாடி வந்து உட்கார், நீ உண்மையா இல்லையான்றதை நான் சொல்லிடுறேன். அந்த மகான் நிலைமையில தான் இன்னைக்கு நானும் இருக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம், ஆத்மா வணக்கம். என்னுடைய பெயர் அமுதா லக்ஷ்மணன். நான் ஒரு கருப்பு சாய் ஆத்மாலயத்தின் குருஜியாக இருக்கிறேன். என்னை இந்த மிகப்பெரிய பணிக்காக என்னை தேர்ந்தெடுத்து இந்த பணியை நான் செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன அற்புதம் அப்படின்னா, இந்த கோயில்ல என்னுடைய பணி என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்து மக்களுடைய கர்ம வினைகளை இந்த கண்ணிலே எடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியை அப்பா எனக்கு கொடுத்திருக்கிறார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பேசும்போதும் கண்ணு வழியாக என்னுடைய கண்கள்ல இருந்து அதீத சக்திகளை உங்களுக்கு என்னால பரிமாற முடியும். இது நயனதீஷ் அப்படின்ற பேர்ல சொல்லுவாங்க. அது எப்படி செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய கண் துளி கூட அசையாது. இந்த கண்ணை அசைச்சு பார்க்கணும், கண்ணு சிமிட்டி வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் சோதிச்சு பார்த்துட்டு போயிட்டாங்க. சோதிச்சவங்க அத்தனை பேரும் தோத்து தான் போனாங்க. யாருமே இந்த கண்ணை மூட முடியல. இது 2 மணி நேரம் ஆனாலும் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட மிகப்பெரிய சக்தியாக இந்த கண். ஏனென்றால் இந்த கண்ணுக்குள் அப்பாவின் கண்கள் இருக்கிறது. அந்த ஆத்மார்த்த கண்கள் இதுக்குள்ள இருந்துதான் உங்க எல்லோரையும் பார்க்க போகுது. இதுக்குள்ள இருந்து உங்களுக்கு எல்லோருடைய கர்ம வினைகளையும் படிப்படியாக எடுக்க போகிறார். இது நீங்க எதிரில் உட்கார்ந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது தெரியும். நீங்க எல்லோரும் கீழ்கண்ட நம்பர்கள்ல தொடர்பு கொண்டு என்னை சந்திக்கணும்னு சந்திச்சு அந்த சக்தியை நீங்க வாங்கிக்கிட்டு இந்த திருப்பணிக்கான வேலைகளையும் தொடர்ந்து நீங்க எங்களோட அர்ப்பணிச்சு செய்யலாம். உங்களை பத்தி ஒரு சில விஷயங்கள். என்னுடைய விஷயம், நான் எப்படி இந்த விஷயத்துக்குள்ள வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு குழந்தைகளால தான் நான் இதுக்குள்ள வந்தேன். இது நிறைய மீடியால நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன். என் 2 குழந்தைகளாலும் மிகப்பெரிய சொல்ல முடியாத ஒரு துயரத்துல இருந்தாங்க. உடல்நிலை பாதிப்பால் கண் தெரியாம இருந்தது என் குழந்தைகளுக்கு. அந்த கண் பார்வையை அப்பா சாய் தான் மீட்டெடுத்து கொடுத்தாரு. குருநாதர் வழியாக மனித ரூபத்தில் வருவேன், மருத்துவ சாயாக வருவேன்னு சொல்லி மனித ரூபத்துல எனக்கு அதை மீட்டெடுத்து கொடுத்தாரு. அதனால என் குழந்தைகள் இன்னைக்கு பார்வையோட இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் மருத்துவ மிராக்கிள்னு செக் பண்ணி பாத்தீங்கன்னா அவளுக்கு பார்வை சொல்லுவாங்க. ஆனா 100% அவளுக்கு கண்ணு தெரியும். எல்லாமே இருக்காங்க. என் குழந்தைகளும் இப்ப ஆரோக்கியமா இருக்காங்க, சிறப்பு பணியில இருக்காங்க. இந்த அர்ப்பணிப்பு, அவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் செயல்பட இறைவனிடத்துல நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா அர்ப்பணிச்சுட்டு இருந்தேன். என்னோட வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா இறைவனிடத்துல ஒப்படைச்சு எனக்கு என்னோட அதீத ஆசைகள், என்னுடைய தேவையான விஷயங்கள் அனைத்தையும் இறைவனிடத்துல, அதாவது அர்ப்பணிப்புல கிடைக்கக்கூடிய ஞானம் மிகப்பெரிய ஞானம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எல்லோரும் சொல்லுவாங்க படிச்சோ தெரிஞ்சோ வரக்கூடியதல்ல ஞானம், கேள்வியில் ஞானம். என்னுடைய ஒவ்வொரு கஷ்டத்தையும் எனக்குள்ள இருக்கிற இறைவனை தேடி தேர்ந்தெடுத்து எனக்குள்ள பேசின அப்பா கிட்ட நான் பேசி 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 அவர்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு நான் ஞானம் பெற்றிருக்கேன். எந்த புத்தக ஞானமும் எனக்கு கிடையாது. எந்த திருமுறை புத்தகங்களும் நான் படிச்சது கிடையாது. எந்த வேத புத்தகங்களும் நான் படிச்சது கிடையாது. ஆனால் அதெல்லாம் சொல்லப்படாத மிக அற்புதமான விஷயங்கள், சிதம்பர ரகசியம், பிரம்ம ரகசியங்கள், இது அனைத்தும் என்னுள் புதைந்து கிடைக்கிறது. இது எல்லாமே இறைவன் எனக்கு கொடுத்த ஞானம். இறைவன் எனும் ஞானம், புத்தக ஞானம் என்னிடத்தில் இருக்கிறது, எழுத்து புத்தகம் அல்ல. அந்த ஞான புத்தகத்தால் நான் நிறைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி இதுவரைக்கும் தொடர்பு கொண்ட எல்லோரும் அதீத ஒரு சக்திகளை வாங்கிக்கிட்டு போயிருக்கிறாங்க. வெளி உலகத்துக்கு அப்பா என்னை கொண்டு சேர்க்கணுன்றதுனாலதான் இந்த கோடி கோவிலை என் கையில ஒப்படைச்சிருக்கிறார். நீ முன்னின்று நடத்தி மக்கள் உலகத்தை அனைத்தும் ஒன்று சேர்த்து இதை செய்யணும். கலியுக முடிவுக்குள்ள இது வெளிவரணும்ன்றது அப்பாவுடைய விஷயம். இது எங்களால் மட்டும் சாத்தியமல்ல, உலக மக்கள் உங்கள் எல்லோராலும் சாத்தியம். இதுதான் என்னுடைய வேண்டுதலாகவும் இருக்கு. இது சிறப்பாக மக்கள் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கிறது. அது யாருக்குமே தெரியாதது. ஏனென்றால் என்னை பார்த்து எல்லாருமே சொன்னாங்க, இப்படி தலையில எல்லாம் நான் கட்டியிருக்கிறது பார்த்து இது பாபா பைத்தியம், பாபாவுடைய இதனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க அப்படியெல்லாம் என்னை கேலியும் கிண்டலும் செஞ்சவங்க இருக்கிறாங்க. இது நான் கேலி கிண்டலுக்காக நான் ஆளாக விரும்பவும் இல்லை. ஏனென்றால் இது அப்பாவே எனக்கு கொடுத்தது. இந்த ஞானம் என்பது இந்த சிரசு அது ஓப்பன் ஆகும்போது எல்லோரும் மூடித்தான் ஆகணும். குருமார்கள் நிறைய மாறலாம், ஆனால் மகான்கள் மாற முடியாது. சரிங்களா? மகான்களை இறைவன்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இதை மூடித்தான் ஆகணும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு, என்ன ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறார், நான் மகானாகிறதுக்கு தகுதியா அப்படின்றதெல்லாம் நான் இறைவனிடத்துல பல தடவை கேட்டிருக்கேன். நானும் ஒரு சாதாரண மானிட பிறவிதானே அப்பா, எனக்குள்ளேயும் எல்லா விஷயங்களும் இருந்தது தானே, கோபங்கள் இருந்தது, வெறுப்புகள் இருந்தது, எல்லாம் கலந்த ஞானம் தானே நான், எனக்கு எப்படி இவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்தீங்கன்னு நான் கேட்கும்போது மிக சிறப்பா சொன்னது என்னன்னா, பிரபஞ்சம் உருவாகிற முன்னாடி மொத்தம் இருந்ததே 1000 ஆதி ஆத்மாக்கள் தான். அந்த 1000 ஆதி ஆத்மாக்களும் இப்பூவுலகில் மீண்டும் மனித ரூபத்தில் உலாவிக்கிட்டு இருக்கு. 700 கோடி மக்கள் தொகை என்று உருவாகிறதோ அந்த 1000வது ஆத்மா இந்த பூமிக்கு வரும். அந்த பூமியின் வழியாக அனைத்து ரகசியங்களும் வெளியில வரும்னு சொன்னாரு. எப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த பெரியார்களும் சரி, ராகவேந்திரனும் சரி, பெரிய பெரிய மகான்களும் சரி, இப்படி மூடிக்கிட்ட எல்லோருக்குமே இந்த உலக ரகசியம், சிதம்பர ரகசியமாகட்டும், பிரம்ம ரகசியமாகட்டும் தெரியும்.
தெரிந்த உண்மையே. அவர்களுக்கெல்லாம் இது இப்போ ஒரு கதை சொல்லுவாங்க, வேதாளம் விக்ரமாதித்தன் தோல்ல விழுற கதை. எப்படின்னா, அந்த வேதாளம் எல்லா விஷயத்தையும் விக்ரமாதித்த சொல்லிட்டே போகும், கடைசி ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு போகும், வெளியில சொன்னா உன் மண்டை வெடிச்சிரும். வாழும் மனிதன் இதையெல்லாம் தெரியும் போது இருக்கும்போதே தன் தலை வெடித்து விடுமா என்ற பயத்திலேயே இந்த ரகசியங்களை சொல்லாமல் பல மருவி பல கதைகளை சேர்த்துதான் உலகத்துக்கு எழுதி வச்சும் சொல்லிட்டும் போயிருக்கிறாங்க. உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத, இது எனக்கு உண்மையிலேயே வெடிச்சு பெற்ற ஞானத்தினாலதான் நான் உலக ரகசியங்களை வெளியில சொல்றதுக்காக வந்த அந்த 1000வது ஆத்மா நான். பிறவிலேயே நான் பட்ட துன்பங்கள், அதாவது எல்லோரும் கடந்து வான்னு சொல்லுவாங்க. நான் கடந்து வந்தது மட்டுமல்லாமல் கடந்து வா கடவுளை காணலாம் சொல்லுவாங்க. அப்படி நான் பல துன்பங்களையும் பல கஷ்டங்களையும் குழந்தைகளாலும் சரி தனி மனுஷியாகவும் சரி அனைத்தையும் கடந்து இன்னைக்கு நான் கடவுளை அடைஞ்சு முழு ஞானத்தோட உட்கார்ந்துதான் உங்களுக்கு நான் இந்த விஷயங்கள்ல சொல்றேன். தவிர கதை பிடிச்சோ புத்தகங்களை பார்த்தோ இந்த ஞானம் நான் பெறவும் இல்லை, நான் எடுத்து சொல்லவும் விரும்பல. உண்மைத்தன்மை, நீ வந்து விமர்சனங்கள் செய்யறது பெரிய விஷயம் இல்லை. நீ விமர்சனம் செய்கிறாய் என்றால் என் கர்மாவை நீ எடுத்துட்டு போறேன்னு தான் அர்த்தம். அதனால நான் வந்து விமர்சனத்துக்கு பயப்படல. உன்னால என்ன சொல்ல முடியுமோ சொல்லிக்கோ. ஆனால் நீ தெளிவு பெறணுமா, நீ ஞானம் பெறணுமா, என் எதிரில வந்து உட்கார், இந்த கண்களின் முன்னாடி வந்து உட்கார், நீ உண்மையா இல்லையான்றத நான் சொல்லிடுறேன். சரிங்களா? நான் என்பது நான் என்ற வார்த்தை அல்ல, அகம்பாக வார்த்தையும் அல்ல, ஆணவ வார்த்தையும் அல்ல, இறைவன் சாயின் வார்த்தை. சரிங்களா? கண்ணு முன்னாடி வந்து உட்கார்ந்து நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து ரகசியம், நீ 100 கேள்வி கேளு, பகவான் 2000 பதில் சொல்ல காத்துட்டு இருக்கிறார். ஏனென்றால் கேள்விகளை தொகுப்பதும் அவர்தான், விடைகளை சொல்வதும் அவர்தான். சரிங்களா? உங்கள்ல இருந்து கேள்வியை கேட்பார், என்னில இருந்து விடையை தருவார். இதுதான் நமக்குள்ள விஷயம். நீயும் நானும் வேறு வேறல்ல, பகவானுடைய பிள்ளைகள் தான். அனைவரிடத்திலும் கேள்விகள் இருக்கும், அனைவரிடத்திலும் விடை இருக்கும். அதை தெளிவாக யார் எடுத்து உரைத்து ஞான தெளிவு பெறுகிறார்களோ அவர்கள் மட்டுமே மகானாக முடியும். அந்த மகான் நிலைமையில தான் இன்னைக்கு நானும் இருக்கிறேன். சரிங்களா? அதை குருவாக நான் பல பேருக்கு நான் குருவா இருக்கிறேன். இன்னும் ஒரு காலத்துல என்ன மகானாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். இப்போ என்னுடைய முக்கியமான பணி, என்ன ஏன் அப்பா தேர்ந்தெடுத்துக்காரு, இந்த பிரபஞ்சத்துல ஏன் என்ன பிறக்க வச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் என் கையில ஒப்படைச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 1000வது ஆத்மா நான் மட்டும் அல்லாது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற மீதி 1000 ஆத்மாக்கள் கலியுகம் முடியறதுக்கு முன்னாடி, சத்தியுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த 1000 ஆத்மாக்களையும் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். உலகத்துல இருக்கிற எந்த மூலையினாலும் இந்த ஆத்மாக்கள் இருக்கிறது, அவர்களையெல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன். அவர்களின் ஆதி ஆத்மாக்களை நான் தேர்ந்தெடுத்து சத்தியுகத்துக்கு அழைத்து போகிறதுக்கு தயாராக இருக்கிறது. 100 கோடி 1000 ஆத்மாக்கள், அவர்களோடு இணைந்த ஆத்மாக்கள் எல்லாம் 100 கோடியாக சேர்த்து சத்தியுகத்துக்குள் நுழைய இருக்கிறோம். நம்ம எல்லாம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கே தெரியும் பல அழிவுகளை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறது. எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஏன் இவ்வளவு பனிப்பொழிவு, ஏன் இவ்வளவு வெயில், ஏன் இவ்வளவு காட்டாட்டு வெள்ளம்? அன்றும் இன்றும் பிரபஞ்ச சக்தி மாறவே இல்லை. அது தன் பணியை சிறப்பாக அன்றும் இன்றும் ஒரே நிலையில் தான் செய்து கொண்டிருக்கிறது. மனிதன் தான் மாறிக்கொண்டே இருக்கிறான். இந்த மாற்றத்தின் விளைவாக வானமானது மாயை என்பது பரவலாக இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. அது இறங்கி வர வர நமக்கு அதன் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. இதிலிருந்து விண்ணுலகத்திற்கு மீண்டும் அந்த வானத்தை எழுப்பும் சக்தியாகத்தான் இந்த பஞ்சபூத தலங்களும் அமைய இருக்கிறது. உங்களுடைய ஆத்மாக்கள் என்ன விதமான ஆத்மாக்கள், நீங்க ஆதியில் யாராக இருக்கிறீர்கள் என்பதை என் முன்னால் அமரும் போது உங்களுடைய கண்களை பார்த்து என்னால் தெளிவாக சொல்ல முடியும். தத்துரூபமாக, உங்களுடைய சாட்சி ரூபமாக, உங்களுடைய உணர்வு பூர்வமாக என்னால் எடுத்து விளக்கி சொல்ல முடியும். நீ இந்த ஆத்மாதான் என்பதையும் என்னால் தெளிவாக சொல்ல முடியும். வாருங்கள், வந்து அமருங்கள். கீழ்கண்ட நம்பர்களை பார்த்து நேரில் வந்து அமர்ந்து உங்களுடைய அனைத்து விடைக்கும் தெளிவு கேட்டுக்கொள்ளுங்கள். விமர்சனத்தால் பதில் தேடாதீர்கள். விமர்சனத்தில் குறை சொல்லி வீணாக கர்ம வினைகளை கூட்டிக் கொள்ளாதீர்கள். விமர்சனங்கள் இங்கு தேவையில்லை. வரவேற்கிறோம். எதற்காக? உங்களுடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்காக. நிச்சயமாக வந்து கலந்து கொள்ளுங்கள். நீங்களும் அந்த 1000 ஆத்மாக்கள் ஒருவராக இருப்பின் நாங்கள் அதை வரவேற்று உங்களை முதன்மைப்படுத்தி நல்ல வினைகளை செய்கிறதுக்காக இருக்கிறோம். ஏனென்றால் இதுவரைக்கும் நாங்கள் 200 ஆத்மாக்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். 18 சித்தர்களையும் சரி, 63 நாயன்மார்களையும் சரி, ராஜராஜ சோழர்களிலிருந்து எல்லோரையும் நாங்கள் தேர்ந்தெடுத்துதான் வைத்திருக்கிறோம். அது ஹிந்துவாகட்டும், கிறிஸ்தவர்களாகட்டும், முஸ்லிமாகட்டும் அனைத்துமே இதுல இருக்கிறாங்க. எல்லா மதத்தினரும் சேர்ந்த ஆத்மாக்களை நாங்கள் தேர்ந்தெடுத்துதான் வைத்திருக்கிறோம். நீங்கள் வரும் பட்சத்தில் உங்களை யார் என்பதை என்னால் நிரூபிக்க முடியும். இது பரிபூர்ணமான உண்மை.